காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். திட்டமிடுதல் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். திட்டமிடுதல் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வீடு கட்டுகிறீர்கள் என்றால் அதை திட்டமிட வேண்டும். இவ்வளவு ரூபாய் வருகிறது, நாம் செய்து முடித்து விடலாமா என்பது கட்டுவதற்கு முன்பு திட்டமிட வேண்டும். கல்யாண காரியங்களை செய்கிறீர்கள் என்றால் இவ்வளோ ரூபாய் செலவு வருகிறது, அதை நாம் செய்து முடித்து விடலாமா அப்படி என்று முதலே உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும்? திட்டமிட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் 3 கல்யாணத்தையும் நடத்தி வெளியில் வரும்போது 5 பைசா கூட கடன் இல்லாமல் கர்த்தர் நடத்தி தந்தார். அதற்கு நானும் பாஸ்டமாக உட்காந்து திட்டமிடுவோம், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் புருஷனும் மனைவி உட்காந்து பேசுகிறதுக்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. புருஷனும் மனைவியும் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. அப்படி வாய்ப்பற்றதான குடும்பத்துக்கு நான் சொல்லுதேன், நீங்கள் கடனிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் உட்கார்ந்து பேசி திட்டமிட்டு செயல்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த காரியம்னாலும், படிப்பு காரியம்னாலும் திட்டமிட வேண்டும். யாரோ சொன்னாங்க, எவரோ சொன்னாங்கன்ட்டு படிக்கக்கூடாது. ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறோம்னா அதில் இருக்கிற லாபம் என்ன, நஷ்டம் என்ன, அதில் இருக்கிற காரியத்தினுடைய விவரம் என்ன என்பதை குறித்து நன்றாக என்ன செய்ய வேண்டும்? யோசிக்கணும். சும்மா நம்ம அதை படிக்க போகிறோம் இதை படிக்க போகிறோம் இல்லை. படித்து முடித்ததற்கு பின்பு அதில் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன் திட்டம் அவசியம். இயேசு திட்டமிட்டு இந்த பூலகத்தை சிருஷ்டித்தார். இயேசுவின் திட்டம் இந்த பூலகத்தை செவ்வையாய் என்ன செய்திருக்கிறது? படைத்திருக்கிறது. அவர் திட்டமிடுகிறார். சமுத்திரத்தை ஒதுக்குனார், பூமியை ஒதுக்கி வெட்டாந்தரன்னார். இந்த வெட்டாந்தரையில் தான் நம்ம வசிக்க முடியுது. சமுத்திரத்தில் வசிக்க முடியுமா? முடியாது. அவர் திட்டமிடுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்கிறார்? பகலில் ஆள்றதுக்கு சூரியனை மட்டும் படைச்சார். நட்சத்திரத்தை மாதிரி பல சூரியனை படைச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களா. நட்சத்திரத்தை மாதிரி நைட்டில் ஆளுகை செய்வதற்கு எதை படைத்தார்? சொல்லுங்களா. நைட்டில் ஆளுகை செய்வதற்கு எதை படைத்தார்? சந்திர கிரகங்களை கர்த்தர் என்ன செய்தார்? இந்த கிரகங்கள் தான் நட்சத்திரம். நட்சத்திரத்தை படைத்தார். அதே மாதிரி பகலில் ஆள சூரியனை படைத்தவர் அந்த சூரியனை ஒன்றா படைச்சிட்டு விட்டுட்டார். நட்சத்திரங்கள் மாதிரி பல சூரியன் இருந்தால் என்ன ஆகும்? மனுஷன் கருகி போயிடுவான். மனுஷன் என்ன செஞ்சிருவான்? அவர் திட்டமிடுகிறார். எல்லா காரியத்தையும் அவர் திட்டமிட்டு என்ன செய்கிறார். அப்போ நாமும் நம்முடைய குடும்பத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். வேதாகமத்தில் 5 நபரை உங்களுக்கு முன்பு வைக்க போகிறேன். பாஸ்டமாக கொட்டில் தான் இந்த செய்தி வந்துச்சு. நீங்கள் தான் வசனம் பேசணும் அப்படின்னாங்க. அப்போது அண்ணன் எப்பவுமே தீர்மானம் பண்ணிட்டேன், இனி இயேசுநாதர் வருக வரைக்கும் படுக்கையிலே படுத்து கிடந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நாங்கள் படுக்கையிலே தூக்கி கொண்டு போய் பாரசாலையில் கன்வென்ஷன் பிரசங்கத்தில் பண்ண வச்சோம். அந்த கன்வென்ஷன் பிரசங்கம் அற்புதமாக இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நானும் நினச்சிட்டேன், படுக்கையிலே கிடந்தாலும் 4 பேரை கூப்பிட்டு கட்டிலோட தூக்கி ஆலயத்துக்கு கொண்டு போ, அங்கே நான் தான் என்ன செய்வேன்? பிரசங்கம் பண்ணுவேன் அப்படிங்கிற தீர்மானம் நேற்றைக்கு எனக்கு வந்துச்சு. ஒருத்தரும் அல்லையிலே சொல்ல மாட்டீங்க. இந்த பையன் என்னத்தை பிரசங்கம் பண்ண, எப்பவும் பிரசங்கம் பண்ணாலும் நம்மளை திட்டிக்கிட்டே தானே இருக்கிறாரு. திட்டதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. என்னையை திட்டதுக்கு இப்போ எங்கள் பாஸ்டர் இல்லைன்ட்டு நான் வருத்தப்படுதேன்ல. அதாவது அன்பு கூறுவதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கலாம், திட்டதுக்கு ஒரு ஆள் என்ன செய்யாது. நேற்றைக்கு உனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன். உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமாம், உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வேற ஒன்றும் சொல்லலை. இந்த பயலுக்கு ஒரு உருண்டை சோறை ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு போகாமல் அவ்வளோ சோம்பல்தனமா அப்படின்னம்ல, ஃபோனே ஆஃபு. எப்படி? என் இருதயத்தில் எதுவுமே இருக்காது. சொல்லணும்னு நினச்சதை நான் சொல்லிடுவேன்.
நான் அப்படிப்பட்ட ஒரு தகப்பட்டு தான் என்ன செஞ்சுருக்கேன், வளர்ந்துருக்கிறேன். அதனால எல்லா காரியத்தையும் திட்டமிட வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்களா செல்ஃபாக சுயநலம் படைத்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சுயநலம் இருக்கக்கூடாது. கல்யாணம் கட்டாதவங்களுக்கு வேணால் சுயநலம் இருக்கலாம். கல்யாணம் கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இணைந்து உட்கார்ந்து பேசி இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், அதில் 2 சண்டை வரதான் செய்யும். அதில் 2 சண்டை வரதான் செய்யும். வராதுன்ட்டு நான் சொல்லலை, சண்டை 2 வரதான் செய்யும். அதுக்கப்புறமும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி அந்த வீட்டில் தானே சாப்பிடணும், கடையில் போய் சாப்பிட்டு வந்தால் அது ஆபத்தில். கர்த்தருக்கு தோத்திரம். அந்த வீட்டில் தான் என்ன செய்யணும், சாப்பிடணும். திட்டமிட வேண்டும். தொழில் சிலர்லாம் பாஸ்டர் கடைசியாக அவங்க 2 பேருக்குள்ளேயும் மோதி கடைசியாக அதுக்கு ஒரு தீர்வே வராது. தீர்வே என்ன செய்யாது, வராது. 18ஆம் தேதி நம்ம சபையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ளே தீர்வே வரலன்னு உடனே நேரே சபைக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. இப்போ பேசும்போது ஏன்ட இது பண்ணும்போது தேதியெல்லாம் குறிச்சாச்சு, மறுபடியும் திட்டங்களை காணுமா அப்படின்னு. அன்னைக்கு போட்ட திட்டம்தான் அது சக்ஸஸ் ஆகி கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில திட்ட செயலாக்கத்தை கர்த்தர் சபையில கொண்டு வந்து என்ன செய்வார். திட்டங்களை தருபவரும் அவர் தான், திட்டங்களை செயல்படுத்துபவரும் அவர் தான். ஆனால் திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். திட்டங்கள் சொல்லும்போது வீடு கட்ட போகிறோம்னா முதலாவது ப்ளூ பிரிண்ட் போடணும். அதுக்கு பேர் என்ன, வரைபடம்னு சொல்லுவோம். திட்டம். என் வீடு இப்படி இருக்கணும், அப்படி தானே, என் வீடு இப்படி இருக்கணும், இங்கே வாசல் இருக்கணும், இங்கே டாய்லெட் இருக்கணும், இங்கே படுக்கை அறை இருக்கணும், இங்கே ஜெப அறை இருக்கணும், வேறு என்ன, இங்கே டைனிங் ஹால் என்ன செய்யணும் இருக்கணும், இங்கே மெயின் ஹால் இருக்கணும், 4 பேர் வந்து பேசுகிறதுக்கு என்ன செய்யணும். இதெல்லாம் ஒரு நம்ம உட்கார்ந்து திட்டம் பண்ணுதோம். திட்டம் பண்ணி கடைசியாக அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் அப்படின்னு நம்ம என்ன செய்தோம், யோசிக்கிறோம். இப்பவும் நான் யோசித்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கார் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டு இப்போ நான் கம்பெனியில் சொல்லிட்டேன், அதை டோட்டல் லாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்ன பாஸ்டர், காரில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்காமல் இருக்குது, டோட்டல் லாஸ் என்ன செய்யுங்க. ஏன்னா அண்டர் சைஸ் கட்டாக இருக்குது. அண்டர் சைஸ் கட்டாங்கன்னா காரை ஓட்டுறது கொஞ்சம் சிரமமாக என்ன செய்யும் இருக்கும். டோட்டல் லாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க டோட்டல் லாஸ்க்கு நெட்டில் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார். இந்த கொமராபுரத்தில் இருக்கிறார். கொமராபுரத்தில் ஜெயக்குமார்ட்டு ஒருத்தர் மதுரையில் செகண்ட்ஸ் கார் சேல்ஸ் வச்சுருக்கிறாரு. அவர் பார்த்துட்டு வண்டி நம்பர் நல்லா இருக்க அப்படின்ட்டு ஃபோன், ஏன்னா அதில் என் ஃபோன் நம்பர்லாம் வந்துடும். எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு என்னங்கிற விவரத்தை மட்டும் கேட்பாங்க, நம்ம சொல்கிறோம். இப்போ நாங்கள் திட்டமிடுதோம், அடுத்தாப்புல கார் வாங்கவா வாங்காமல் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுவோமா, வாங்கவா வாங்காமல் இப்படியே என்ன செஞ்சிருவோமா. 2 விசுவாசிகள் மட்டும்தான் வந்து, பாஸ்டர் உங்களுக்கு கார் அவசியம், நீங்கள் வாங்கணும் அப்படின்னாங்க. வேற ஒருத்தர் ஒன்றும் சொல்ல, அவர் வாங்கினேன்னா வாங்காமல் போனால் நமக்கு என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேர் என்ன செய்தாங்க இருக்கிறாங்க. தோத்திரம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. நானும் பாஸ்டர்மாவும் நேற்றைக்கு வரைக்கும் பேசியிருக்கோம். இப்படியே இருந்துடலாமா, எங்கேயா போனால் ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு நிம்மதியாக என்ன செஞ்சுட்டு வந்துடலாம், போயிட்டு வந்துடலாம், இப்படி இருக்கிறோம். 2வது அதில் இன்னொரு காரியம் என்னென்னா, வாடகை கார் குறித்த நேரத்துக்கு வராது. இது ஒரு பெரிய சிரமமாக என்ன செய்யும் இருக்கும். நம்ம சொந்தக்காரனா எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு நம்ம வாட்டில் போயிடலாம், அவன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ திட்டமிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட்ட குடும்பம், திட்டத்தின் படிகாரம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 7:17.
தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில என்ன செய்தாரு சொல்லுங்க? சபையில என்ன செய்தாரு? நான் எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சோன்னா அது பைபிள் எங்க இருக்குன்னு தேடி பார்ப்பேன். சபைகளில் திட்டம் பண்ணுகிறாரு. சபையில் இப்போ கன்வென்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு திட்டம் போடுது. சபையில் ஒரு காரியத்தை செய்யணும், அதுக்கு ஒரு திட்டம். குடும்பத்தில் திட்டம், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் திட்டம். எல்லா வகையிலையும் நாம் திட்டமிட்டு செயல்படும் போது தேவன் நம்மை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ சபைகளில் அவர் ஒரு திட்டம் விடுகிறார். என்னன்னா, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தது எவ்வளவோ அவனவனை கர்த்தர் அழைத்தது எப்படியோ அப்படியே நடக்க கடவன். அதை விட்டு ட்ரெண்ட் மாறக்கூடாது. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார், கர்த்தர் நம்மை எதற்காக என்ன செய்தார், அழைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். அதனால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, அழைத்த அழைப்பில் நம்ம உறுதியாய் நிற்கும் போது தேவன் திட்டத்தை நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அந்த அழைப்பில் நிற்கக்கூடாதபடி நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய வியாகுலங்கள் வரும், நிறைய வேதனைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும். அழைப்பில் நிற்கக்கூடாதபடி மே மாதம் 11ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடந்ததான சம்பவத்தில் மதுரை ரோட்லேருந்து ஏதாவது ஒரு கார் வந்து எங்கள் மேலே மோதி இருக்கும்னா நாங்களும் போயிருப்போம், அவனும் என்ன செஞ்சுருப்பான், போயிருப்பான். பேப்பரில் வந்திருக்கும், பிரபல மத போதகர் விபத்தில் மரித்தார், அப்படி என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். அப்போ அது இல்லாமல் கர்த்தர் ஏன் மாற்றினார் என்றால் அதுக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ஒரு திட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் இப்பொழுது தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? அர்ப்பணிக்கிறோம். அப்போ என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, திட்டங்களை தருபவர் திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வார். எப்தாவுடைய வாழ்க்கையில பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அம்மோன் புத்திரர் மேலே ஜெயம் எடுக்க வேண்டும். அம்மோன் புத்திரர் மேலே ஜெயம் எடுப்பதற்கு அவன் ஒரு நல்ல திட்டத்தை போட்டுதான். முதல்ல அவன்கிட்ட வந்தவங்க அத்தனை பேருக்கும் அவன் சொல்லுதான், எப்பா நீங்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தில் என்னை இராதபடிக்கு என்ன செய்து விட்டீர்கள், விரட்டி விட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஆபத்து வந்தோடனே என்கிட்ட என்ன செய்தீங்க, வாரீங்க. சில நேரத்தில் நம்ம சபையிலையும் அப்படி தான், நல்லா இருக்கிறது வரைக்கும் பாஸ்டரை தேடவும் மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டுனா நேரே ஆலயத்தில் வந்து என்ன செஞ்சிருந்தது, உட்காந்துட்டு பாஸ்டர் எல்லாம் நீங்கள் தான் பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். அந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் இல்லை, நீங்கள் ஆராதிக்கிற தேவனிடத்தில் கேளுங்க, தேவன் உங்களுக்கு சொல்லுவார். அல்லேலூயா. இதான் நடக்கு. எப்தா நேரே சீலோவாவில் இருக்கிற தேவ சமூகத்துக்கு என்ன செய்தான், போய் தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் சொல்லிட்டு வெளியில் வரும்போது அவன் ஒரு திட்டம் பண்ணுதான். ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரானால் என் வீட்டில் இருந்து எனக்கு எதிரடையாய் எது வருகிறதோ அது கர்த்தருக்கு உரியதாகும். எப்தாவுடைய மகளும் நினைச்சு பார்க்கல, எப்தாவும் நினைச்சு பார்க்கல, இப்படி இவதான் வருவான்ட்டு அவன் என்ன செய்யல, நினைச்சு திட்டம். அவனுக்கு தேவை ஜெயம். ஆண்டவர்கிட்ட கேட்ட ஜெயத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த ஜெயத்தை பெறுவதற்கு அவன் திட்டம் பண்ணிதான் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். என் வீட்டில் எனக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கும்போது ஏன் வீட்டில் இருந்து வருவது, நம்மெல்லாம் பக்கத்து வீட்டில் உள்ளதான் பிடிச்சி பழி செலுத்திடுவோம். நான் அந்நாட்களில் கேட்டிருக்கேன். என்ன, கோழி அடைச்சி வச்சுருப்பாங்களாம். கோழி அடைச்சி வச்சுட்டு யாராவது விருந்தாளிகள் வந்துட்டா வீட்டில் இருக்கிற கோழியை பிடிச்சி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்னது வராது, மனசு வராது. பக்கத்து வீட்டில் உள்ள கோழியை பிடிச்சி தெரியாமல் உரிச்சாச்சுன்னா மறுபடியும் அது என்ன தெரிய போகுது. இப்படியெல்லாம் என்ன செய்யுமா, நடக்குமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
ஆண்டவர் நமக்கு என்று சில காரியங்களை வைத்திருக்கிறார். சில காரியங்களை என்ன செஞ்சிருக்காரு, ஆனா அதை நம்ம உட்கார்ந்து புருஷன் மனைவியும் ஒருமனப்பட்டு, இன்னைக்கு அநேக குடும்பத்துல ஒரு மனமே இல்லை. எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு? எப்படி ஆண்டவர் தொடர்ந்து உங்களுடைய காரியங்களை அவர் விசாரிப்பாரு? உட்கார்ந்து. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலோ ரட்சிக்கப்படலையோ, அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரோ ரட்சிக்கப்படலையோ, காரியங்கள் வரும்போது உட்கார்ந்து ஒரு மனமாய் பேசி திட்டமிட்டால்தான் அந்த காரியம் ஜெயமாக கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதை நீங்க பேசாம உங்க இஷ்டம் போல செஞ்சனா அதுல வர்ற லாப நஷ்டத்தை நீங்க தாங்கி கொள்ள முடியாது. லாப நஷ்டத்தை என்ன செய்ய முடியாது, தாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா 2 வண்டி 2 மாடும் ஒன் போல போனாதான் லோடு கரெக்டான இடத்துக்கு போய் என்ன செய்யும், கரெக்டான இடத்துக்கு போய் என்ன செய்யும், சேரும். சேராம ஒரு மாடு இடையில படுத்துக்கிட்டுனா மறுபடியும் இந்த மாடு கழுத்தை நெரிச்சு. இப்போ சொன்னோம்ல, சிலர் இப்போ இந்த பொம்பளை பிள்ளைலாம் வண்டியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்கன்ட்டு இந்த வருஷத்தின் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். இப்போ சேலையை பிடிச்சி மாட்டிக்கிட்டு அப்புறம் ஷாலை பிடிச்சி என்ன செஞ்சிருது, மாட்டிடுது. இதெல்லாம் ஒரு பெரிய ஆபத்து. இந்த ஆபத்துக்கெல்லாம் நான் விலகி போக வேண்டும் என்றால் வாகனங்களை ஏறும்போது கவனமாக என்ன செய்யணும், ஏறணும். கவனமாக என்ன செய்யணும், ஏறணும். கவனமாக போகணும். நம்மளால் நம்ம வீட்டையாவுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நம்மளால் நம்ம மனைவிக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதில் ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அதில் என்னது இருக்கணும், எப்தாக்கு ஒரு திட்டம். எனக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஜெயத்தை கொடுப்பார், ஆனால் என் வீட்டில் இருந்து எனக்கு எதிர்ப்படுவது எதுவோ அது யாருக்குரியதாகும். நம்ம என்ன செய்யும்னா, ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு காரியத்தில் ஜெயத்தை கொடுப்பாருன்னா நான் சாட்சி சொல்லுவேன். நான் என்ன செய்வேன், அதற்கு நம்ம செய்யக்கூடியதான திட்டங்கள் என்ன. சாட்சி சொல்றது நல்லது, அது நான் தப்புண்டு சொல்லலை. அதற்கு நம்ம பரிகாரம் என்ன செய்ய வேண்டும். திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்போது அந்த திட்டத்தின் நிமித்தம் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிறதுன பலி என்ன, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்ன, நம்முடைய வாயிலிருந்து சிந்திக்கிறதுன வார்த்தைகள் என்ன, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ எப்தா தேவன் தனக்கு அம்மோன் புத்திரர் மேல் ஜெயம் எடுக்க திட்டம் வகுத்தான். அதற்கு அவன் செய்த பொருத்தனையை அவன் என்ன செய்தான், நிறைவேற்றினான். வாயால சொல்லிட்டோம்னா அதை நிறைவேற்றணும். வாயால சொல்லப்பட்ட காரியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். 2வது, பேதுரு மீன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறான். ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறான். என்னடா ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டோம். எடுத்துக்கிடுங்களா, லூக்காலின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை நம்ம வாசிப்போம். 4வது வசனத்தை வாசிங்களா. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு. பாருங்க, திட்டம் இல்லாமல் இவன் ராம் முழுவதும் பிரயாசப்படுதான். என் பாயிண்ட்ல தான் நான் நிற்கிறேன். இவன் ரொம்ப பிரயாசப்படுதான். திட்டம் இல்லாமல் ராம் முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு பார்க்கிறான். ராம் முழுவதும் என்ன செய்கிறான், வாசிடா, தொடர்ந்து வாசி. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படலை. நான் நல்லா தான் வேலை செய்தேன், நல்லா தான் வருமானம் வருது, ஆனால் மாச கடைசியில் யார்ட்டையா போய் ஒரு 1000 ரூபாய் கேட்க வேண்டியது வந்துடுது. ஒன்றும் அகப்படலை, ஒன்றும் என்ன செய்யலை, அகப்படலை. அது என்னைக்காவது உட்கார்ந்து அந்த திட்டத்தை சிந்திச்சு பார்த்தீங்களா? பேதுரு இங்கே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யலை, அகப்படலை. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்கு. ஒன்றுமே இல்லை, இல்லைன்னு சொல்லாதீங்க, இல்லாமல் போய்விடும். இருக்குன்னு சொல்லுங்க, உள்ளவனுக்கு அது கூடுதலாய் கொடுக்கப்படும். வேத வசனம் அதான் சொல்லுது. இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளது என்ன செய்யப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவனுக்கு இன்னும் என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தந்திருக்கிறார் என்ன செய்யுங்க, சொல்லுங்க.
அப்போ இவன் சொல்லுதான், ஆண்டவரே ராமலோது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று என்ன செய்யல, அகப்படலை. 16 வருஷம் 20 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, ஆனாலும் என் கடன் பிரச்சனை என்னை விட்டு தீர மாட்டேங்குது. சிலருக்கு அது ஒரு பிரச்சனை. சிலருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, இவருக்கும் வியாதி தீர மாட்டேங்குது, எனக்கும் வியாதி தீர மாட்டேங்குது. சிலருக்கு பிரச்சனை, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு இடத்த வாங்க முடியல, ஒரு வீடை கட்ட முடியல. ஏன் அப்படின்னா, நீங்க நல்ல பிரயாசப்படுறீங்க, அதுல தேவ திட்டம் என்ன? வாட் இஸ் த பிளான் ஆஃப் காட்? அதுல தேவனுடைய திட்டம் என்ன என்பதை என்னைக்கா உட்கார்ந்து சிந்திச்சிருக்கீங்களா? என்னைக்கா உட்கார்ந்து யோசித்திருக்கீங்களா? இவர் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு அப்புறம் சொல்லுதான், ஆண்டவரே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன், வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தை. அப்போ நம்முடைய திட்டத்துல தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா மாம்சமும் மனசும் விரும்பின காரியத்தை தானே நீங்க செய்தீங்க, அதனால அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. இங்க பேதுரு சொல்லுதான், ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படிகாரம். அப்போ நாம் திட்டமிடுகிறோம், அந்த திட்டத்தில் யாருடைய வார்த்தை வர வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய வார்த்தை வரணும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் செய்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஆறான்ல காணும். அவங்க தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் செய்தாங்களா? ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? தேவனுடைய வார்த்தை என்ன? பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, இதான் தேவனுடைய வார்த்தை. அப்பொழுது உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பே. அப்போ தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் அல்லல் தட்டுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம்? அல்லல் தட்டுகிறோம். எந்த சூழ்நிலையிலே கர்த்தரை ஆராதிப்பதை நாம் விடக்கூடாது. கர்த்தரை என்ன செய்கிறது? ஆராதிப்பதை சிலர் நினைச்சிருக்கலாம், பாஸ்டர் கண் ஆபரேஷன் பண்ணிட்டாரு, ஆராதனைக்கு வருவான். செத்தாலும் என்னை அடக்கம் பண்ணாலும் இந்த ஆலயத்தில் வச்சு தான் அடக்கம் பண்ணணும். ஏன்னா நான் தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன். இதுவரைக்கும் ஆண்டோடைய கிருபையினால 44 45 ஆண்டு காலமாக ஆராதனை மிஸ் பண்ண சரித்திரமே என்கிட்ட கிடையாது. ஒரு நாளை நான் மிஸ் பண்ணல. எத்தனையோ சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிக்கிறதுன்னு சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. டக்குன்னு ஒரு ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போயிருக்கிறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் திட்டமிடும்போது தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பாருங்க, மிகுதியான ஆசீர்வாதம் வருது. திட்டமிட்டால் அந்த திட்டத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நீங்கள் கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி போகும்படியாக தேவனாகிய கர்த்தர் மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, சொல்லுங்க, நான் திட்டமிடுவேன், தேவ வார்த்தை வெளிப்படும், அந்த தேவ வார்த்தையினால் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த தேவ வார்த்தையினால் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அந்த தேவ வார்த்தையினால் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி உங்களுடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தை அங்கே கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை திட்டத்தை ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை திட்டத்தை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக்கி என்ன செய்யும்? கொடுக்கும். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை பொருத்தனைகள் நிறைவேற்றினது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தை திட்டத்தை நிறைவேற்றி மிகுதியான ஆசீர்வாதம். ஒன்று ஜெயத்தை கொடுத்தது, ரெண்டாவது மிகுதியான ஆசீர்வாதத்தை என்ன செய்தது? கொண்டு வந்தது. மூன்றாவது, அற்புதங்கள் நடக்குது. மூன்றாவது என்னது நடக்கு? யோசுவா வந்தார். மோசைக்கு பின்னால இந்த 6 லட்சம் புருஷரை ஈஸியாக நடத்த முடியுமா? மோசை எல்லாத்தையும் நடத்தும் போது யோசுவா என்ன செஞ்சிருக்கிறான்? பார்த்துருக்கிறான். இது வணங்கா கழுத்து லட்சணம், இதுகிட்ட போய் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, பேச
முடியாது. பேசுனா நம்மளையே என்ன செஞ்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க. மோசையை கர்த்தர் எடுத்ததுக்கு அப்புறம் யோசுவாவை பயன்படுத்த ஆரம்பித்தார். யோசுவாவை பயன்படுத்தும் போது ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் என்ன செய்வாராக, இருப்பாராக. நீர் சொல்ல எல்லா வார்த்தைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், கீழ்ப்படிந்து என்ன செய்வோம், நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்தில் அவன் வேவு பார்ப்பதற்கு ஆட்களை அனுப்பினான். 3ஆம் அதிகாரத்தில் இப்போ அற்புதத்தை எதிர்பார்க்கணும். அற்புதத்தை என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். 31 ராஜாக்களை ஜெயிச்சோம்னா லேஸ்பட்டால அப்போ எவ்வளோ திட்டங்கள் அவன் வகுத்திருப்பான். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு காரியத்தை ஜெயிக்க முடிய மாட்டேக்கு, ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டேக்கு, ஜெயிக்க முடிய மாட்டேக்கு. ஜெயத்தை எடுத்து அதில் ஆவியில் நிரம்பி கர்த்தருக்கு சந்தோஷமாய் ஆனந்த பலிகளை செலுத்த முடியல. 31 ராஜாக்களை ஜெயிச்சான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு நன்றாய் தெரிஞ்சிச்சு, சாதாரணமாய் நம் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அந்த திட்டத்திற்கு ஒரு பரிசுத்தம் அவசியம். என்னது அவசியம்? பரிசுத்தம் அவசியம். வாசியுங்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். போதும். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நானும் சில நேரத்தில் சொல்கிறேன், உபவாச ஜெபம் இருக்கு, எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. யார் வரா? யோசுவாவை போல தானே ஆண்டவர் இந்த சபையில் என்ன வச்சிருக்கிறாரு. வருதவங்களுக்கு அது ஆசீர்வாதம், வராதவங்க இவர் என்னத்தடா என்ன இங்கே போனாலும் நம்மகிட்ட வந்துருதாரு. உங்ககிட்ட தானே வர முடியும், வேற யார்கிட்ட போக முடியும்? உங்ககிட்ட தான் வர முடியும். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள், தரிசிப்பார்கள். அப்போ இருதய சுத்தம், பரிசுத்தம். இயேசு சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்கள், பரிசுத்தராய் இருங்கள். கடைசி நாட்களில் இயேசு யாரை எடுக்க வரார்னா, பரிசுத்தமாய் ஜீவிப்பவர்களை தான் எடுக்க வரார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும், நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமா. அப்போ நீங்க இன்னும் பரிசுத்தம் அடையணும். இந்த பரிசுத்தம் எனக்கு போதும்னு சொல்லக்கூடாது. இந்த பரிசுத்தம் நமக்கு போதும்னு என்ன செய்யக்கூடாது, இன்னும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்படணும், பரிசுத்தமாய் வாழணும். அவன் பேசுறது போல நாம் பேசக்கூடாது, அவன் பேசுறது போல நாம் பேசக்கூடாது. என்னைக்குமே வாயை கொஞ்சம், வாய் கட்டுப்பாடு அவசியம். நேற்றைக்கு ஒரு குடும்பத்தினர் எங்ககிட்ட வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. மனவை அனுப்பிட்டேன், அதனால் தனிப்போம். அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, என்கிட்டையும் பாஸ்டர் மாட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க கூட பிறந்தவங்களை பற்றி தான் சொன்னாங்க. யார் எவருன்னு சொன்னால் தான் கண்டுபிடிச்சிருவேல, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொன்னாங்க, அவளுக்கு வாய் கட்டுப்பாடு இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னாங்க. அம்மா பாஸ்டர் மட்டும் கேட்டு பாருங்க, அப்படியே அந்த வார்த்தையை சொன்னேன். ஏன்னா அவங்க வீட்டையா ரட்சிக்கப்பட்டு ஸ்நானம் எடுத்து சபைக்கு நல்லா போய் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராராம். இந்த பிள்ளை சபைக்கு போக மாட்டேக்கான். என்னென்று விசாரிக்கும் போது சொல்றாரா, அவர் அடிக்கடி சொல்வாரா, ஏதாவது ஒரு காரியம் பிரச்சனை வந்துட்டுனா உன் வாயை அடக்குனாலே பிரச்சனை என்ன செஞ்சிடும், பிரச்சனை என்ன செஞ்சிடும், சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லுவார். பாஸ்டர் மட்டும் கேட்டு பாருங்க, யார் எவருன்னு மட்டும் கேட்காதீங்க, அது ரகசியம், சொன்ன வார்த்தை. அப்போ பரிசுத்தம் என்பது எல்லா கோணங்களிலும் இருக்க வேண்டும். பார்வையிலும் இருக்க வேண்டும், பேச்சிலும் இருக்க வேண்டும், மூக்கிலும் இருக்க வேண்டும், நம்முடைய சரீர அவயவங்கள் எல்லாவற்றிலையும் என்னது இருக்க வேண்டும், பரிசுத்தம் என்ன செய்யணும், இருக்கணும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அதுக்கு தான் உபவாச ஜெபத்துக்கு வர சொல்லுதான். பரிசுத்தமாக்கிறதுக்கு விருப்பமானவங்களும் உபவாச ஜெபத்துக்கு வந்துடுவாங்க.
கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் ஆக்கிக்கிட்டீங்கன்னா திட்டம். யோசுவா சொல்றாரு, சார்ஜ் எடுத்தாச்சு, பொறுப்பை எடுத்தாச்சு. பொறுப்பை எடுத்ததுக்கு அப்புறம் யோசுவா ஜனங்களை நடத்தணும். திட்டம் எடுத்தாரு. அவர் போட்ட முதல் திட்டம், என் ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கும்போது தான் 31 ராஜாக்களை நான் ஜெயிக்க முடியும். உங்க குடும்பம் பரிசுத்தமா இருக்கணும். திட்டம் என்ன? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? போதகர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அதை மீறி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறதோ அதான் போதகர் சொல்றாரு. அந்த வார்த்தையை நீங்க மீறி போகும்போது திட்டம் நிறைவேறாமல் போகிறது. கடைசியா சொல்லுவாங்க அவங்க, நான் போய் இத்தனை வருஷமா அந்த சபையில இருந்த ஒன்றும் காணல. ஏன்? அந்த சபையில சொல்லப்பட்டதான வசனத்துக்கும் வார்த்தைக்கும் போதகத்துக்கும் கீழ்ப்படிந்தாயா? அப்படின்னா கிடையாது. என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மோசே, யோசுவா அதைத்தான் சொல்கிறார். நாளைக்கு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு என்னது நடக்கும்? நாளைக்கு என்னது நடக்கும்? நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் எனக்கு இதை செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன். யார்கிட்ட போட்டி போட்டாலும் ஆண்டவர்கிட்ட மட்டும் போட்டி போடாதீங்க. தேவனிடத்துல போய் என்ன செய்யாதீங்க. ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக்கி அவரோடு கூட வைத்துக் கொள்வார். பரிசுத்தமாக்கி என்ன செய்வார்? வைத்துக் கொள்வார். ஆகினால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்கிறதுன, இந்த பாயிண்ட்ல சொல்கிறதுன வார்த்தை என்னன்னா, நம்மை நாம் பரிசுத்தமாக்கி கொள்வோம். நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்வார்? திட்டம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். முதல் திட்டம் பொருத்தனை நிறைவேற வேண்டும். இரண்டாவது திட்டம் மிகுதியான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தை இந்த குடும்பத்தில் விழுது, தேவனுடைய வார்த்தை அந்த படகின் மேல விழுது, மிகுதியான ஆசீர்வாதங்கள் வந்தது. மூன்றாவது திட்டம் பரிசுத்தம். பரிசுத்தத்தை குறித்து மோசே சொல்லும்போது, அந்த பரிசுத்தத்துக்கு எதிர்த்து நின்றவன் தான் ஆகான். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அந்த ஒரே ஒரு ஆகானின் நிமித்தமாக இஸ்ரவேல் தேசமே என்ன செய்யப்பட்டது? தீட்டுப்பட்டது, ஜெயத்திற்கு தாமதமானது. அதே போல உங்க வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர் நிமித்தம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் கொஞ்சம் பின்னால வரலாம். யாராவது ஒரு நபர் நிமித்தம் அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யலாம்? 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரமா, அப்போ யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது, அங்க ஆயி பட்டணம் வந்து ரொம்ப சின்ன பட்டணம். அந்த பட்டணத்தின் மேல யுத்தம் பண்ணுவதற்கு 3000 பேர் போனா போதும்ட்டாங்க. 3000 பேர் போயாச்சு. ஆனா அந்த ஆயி பட்டணத்துல ஜெயம் எடுக்க கூடாதபடிக்கு தடை என்னென்ன? சாப தீடானதை கொண்டு வந்து பாளையத்திற்குள்ளே என்ன செய்துதான்? 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். சாப தீடானதை கொண்டு வந்து வச்சிருந்ததுனால பாருங்களா, அதனால ஆகான் மட்டும் பாதிக்கப்படலை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்க குடும்பத்துல பரிசுத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த பரிசுத்தம் இல்லாதவர்கள் மட்டும் பாதிக்கப்படலை, முழு குடும்பமும் என்ன செய்கிறது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுங்கிறது தெரியல. ஆகான் மட்டும் பாதிக்கப்படலை, அவன் குடும்பமும் பாதிக்கப்பட்டுச்சு, இஸ்ரவேல் தேசமும் என்ன செய்யப்பட்டுச்சு? பாதிக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு. உடனே யோசுவா சொல்லிட்டாரு, அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போங்க, அவன் இப்போ கலங்கட்டும். அவன் மட்டுமா கலங்கனா? அவனால அவன் மனைவி, அவன் குமாரர், அவன் குமாரத்திகள் எல்லாரும் என்ன செய்துட்டாங்க பாருங்க. அப்போ ஒரு ஆளுடைய பரிசுத்த கேடு, குடும்பத்தில் ஒரு ஆளுடைய பரிசுத்த கேடு தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை அவமாக்குது. திட்டம் செயலாக்கத்துக்கு என்ன செய்ய முடியல? வர முடியல. செயலாக்கத்துக்கு வரணும்னா மூணாவது, உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் இருக்க வேண்டும். நான்காவது, எஸ்தர் ராஜாத்தி. எஸ்தர் ராஜாத்தி அவள் திட்டம் போட்டா. இப்போ முருதைக்காய் சொல்றாரு, அம்மா நம்ம யாருன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் சின்ன வயசுல எப்படி கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதே போல கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறா? கீழ்ப்படிந்து இருந்தாள். கீழ்ப்படிந்து இருந்தாள். 4வது அதிகாரத்திலேயா அகில 3வது அதிகாரத்தில் ஒரு பெரிய யுத்தம் வருது. என்னன்னா, இந்த ஆமான் என்கிறவன் ஒரு பெரிய சற்பனையை எடுத்து என்ன சொல்றா? யூதர்களை என்ன செய்யணும்?
அழிக்கணும். ஆனால் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஸ்திரீ யாருங்கிறது யாருக்கு தெரியல. சொல்ல மாட்டேங்கிங்களே. நீங்கள் யாருங்கிறது உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் யாருங்கிறது உலகத்துக்கு என்ன செய்யாது, தெரியாது. இந்த எஸ்தர் யூத குலத்து ஸ்திரீ என்பது ஆமானுக்கு என்ன செய்யல, தெரியல. உடனே வீட்டில் உட்காந்து அவன் ஒரு திட்டம் போடுதான் பாருங்களா. அவன் ஒரு திட்டம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் மனைவி அவன் சிநேகிதர் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு இப்போ ஆமான்னு அனுப்புதாங்க. நீர் இல்லை, அது 4ஆம் அதிகாரம் கடைசியில் 5ஆம் அதிகாரம் கடைசிலையா அதில் இருக்கும். திட்டம் போட்டு ஆமான நீர் போகிறோம் அவன் வாரான். அனுப்பிட்டாங்களா, வந்துட்டான். வந்து நின்றுட்டு முத்தத்தில் நின்று அப்படியே கைத்தட்டி பார்க்குறான். ராஜா என்னது நீட்டணும், போர்ச்செங்கோல என்ன செய்யணும், நீட்டினா தான் உள்ளே என்ன செய்ய முடியும், வர முடியும். ஏய் வழியில் நிற்கிறது யாரு, முத்தத்தில் நிற்க. ஆமாம். அவன் வா 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 வந்தாச்சு, உள்ள போயாச்சு. இவன் பேசுறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, ஆமான் ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும். அவனுக்குள்ள தன்னை தான் மெச்சுகளுமா தவிட்டு புறா மாதிரி அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு இருந்தது. எல்லாத்தையும் சொல்லிட்டு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜா உடுத்தி கொள்கிறதான ராஜ வஸ்திரம் என்ன செய்யணும், கொண்டு போகணும். ராஜ கிரீடம் தர்ப்பிக்கப்படணும். ராஜா குதிரையின் மேலே அவனை ஏற்றி, அதுவும் யார் கொண்டு போகணுமா, ராஜாவுடைய பிரதானிகளில் பிரபுக்களில் மிகவும் முக்கியமானவன் அதை கொண்டு போகணும். எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சோடனே ராஜாவுடைய வாயிலிருந்து வருது, நீர் சொன்ன ஒன்றையும் விடாதபடிக்கு வாசலில் உட்கார்ந்திருக்க மொர்தெக்காய்க்கு போய் செய். அல்லேலூயா. அப்போ பாருங்க, மனுஷ திட்டம் வேற, தெய்வீக திட்டம் வேற. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத வார்த்தை, நீங்க மனுஷ திட்டத்திலே நிற்கிறீங்க. அதனால தான் வளர முடியல. உங்க குடும்பம் என்ன செய்யல, தலைக்க முடியல, வளர முடியல. மனுஷ திட்டத்தை கைவிடுங்க, தேவ திட்டத்துக்கு தங்களை அர்ப்பணியுங்கள். தேவ திட்டத்துக்கு உங்களை என்ன செய்யுங்க, அர்ப்பணிங்க. உடனே ஆமானுக்கு மூக்கு என்ன செஞ்சிச்சு, செத்து போச்சு, முகம் தொங்கி போச்சு, எல்லாத்தையும் கொண்டு ராஜா சொன்னதுக்கு அப்புறம் மாற்ற முடியுமா. போனான், மொர்தெக்காய் கூப்பிட்டான். அவன் சிரிக்கான். என்னடா நேற்றைக்கு வரைக்கும் நமக்கு எதிரியா, அரண்மனையில் இருக்கிற எல்லாவனும் பார்த்து சிரிப்பான். நேற்றைக்கு வரைக்கும் இவனுக்கு எதிரியா இருந்தான், இன்னைக்கு இவன் போய் என்ன செய்தான், சொல்லுங்களா, நாடியில் கை வச்சுட்டு இருக்காதீங்க, சொல்லுங்களா. நேற்றைக்கு வரைக்கும் எதிரியா, இன்னைக்கு இவன் தான் போய் ராஜாவை சொன்ன உடனே வஸ்திரத்தை என்ன செய்தான். அவன் ஒழுங்கா நின்றுருக்க மாட்டான். இந்த ஸ்டுடியோக்காரங்க இருக்காங்களே, இவங்களோட பெரிய தொல்லையாக இருக்கும். ஏன்னா கல்யாண வீட்டில் போயிருந்தாச்சுன்னா, இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஆட்டம் காமிக்கிறதுல அவங்கள மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது. அதே போல் மொர்தெக்காய்க்கு ட்ரெஸ் பண்ணுவதற்கு ஆமான் போய் நிற்கும்போது, இப்படி நில்லுங்கயா, அப்படி நில்லுங்கயா எல்லாம் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ராஜ கிரீடத்தின் தலையில் வச்சு அவனை ராஜ குதிரையில் ஏற்றி நகர்வலம் வரும்போது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். அதுக்கு காரணம் என்ன, மொர்தெக்காய் மனித திட்டத்திற்கு பயப்படல, தெய்வீக திட்டத்தை அவன் நாடினான், அவன் வாஞ்சித்தான், அந்த திட்டம் நிறைவேறுகிறது. அல்லேலூயா. தெய்வீக திட்டம் என்ன, எஸ்தர்ட்ட போய் சொல்லுதா. எஸ்தர் 2-3 காரியங்களை பதில சொல்லிவிட்டா. 3வது அவர் பதில் சொல்லுதா. 3வது அவர் சொல்லி விடுகிறதான ஒரு காரியம் என்னன்னா, அவன் என்ன சொல்லுதான்னா, நீர் போய் சூசான் அரண்மனையில் இருக்கிற யூதரெல்லாம் ஒன்று கூட்டி 3 நாள் என்ன செய்யும். என்னைக்காவது உங்கள் வீட்டில் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? 3 நேரத்துக்கு 3 நேரம் சாப்பிட்டு மூக்கு வழியாக வந்திருக்கு. அதான் திட்டம் நிறைவேறல. திட்டம் நிறைவேறணும்னா உபவாசம் போடணும், குடும்பமும் உபவாசித்து ஜெபம் பண்ணணும், குடும்பமும் உபவாசித்து என்ன செய்யணும். அக்சால் என்னதானே அந்த எஸ்தர் ராஜாஜி சொல்றா, நான் செத்தாலும் சாகுதேன், சாப்பிடாம கிடந்து.
ஒருத்தருக்கு வாயின் வார்த்தையே வராது. சாப்பாடு வரலன்னா எங்களுக்கு வருது கோபம், உங்களுக்குன்னு தெரியும் பாஸ்டர். இதுதான் மாம்சிக திட்டம். எஸ்தர் சொல்கிறா, 5ஆம் அதிகாரம் கடைசி வசனமா, 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நீர் போய் சூசான் அரண்மனையில் இருக்கிற யூதர் எல்லாரையும் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் போவே. நான் செத்தாலும் என்ன செய்தேன்? என்னைக்காவது உங்க வீட்டுல ஆண்டவர் திட்டத்தை செயலாக்குவதற்கு செத்தாலும் பரவாயில்ல 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜோமன் இருக்கேலா? வாசல்ல உட்காந்து அது எதுக்கு நமக்கு? வீட்டில் உட்கார்ந்து உபவாசித்து உன் பிள்ளைக்காக இயேசுநாதர் சிலுவைக்கு போகும்போது சொன்னாரு, எனக்காக நீ அழாத, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யுங்க? அழுங்கள். நான் இப்ப என் பிள்ளைகளுக்காக அழுது முடிச்சாச்சு. இனி அவங்க தான் அழணும், நான் எதுக்கு அழணும்? இன்னாச்சி முத்தம் அவர் பிள்ளைகளுக்காக அழுது முடிச்சிட்டாரு, அந்த இன்னாச்சி முத்தம் அழுது முடிச்சிட்டாரு, ஆசீர்வாத நாச்சும் அழுது முடிச்சாச்சு, சாமியல் பிரதரும் அழுது முடிச்சாச்சு, கேசவன் பிரதரும் அழுது முடிச்சாச்சு, திருமலை நாச்சும் அழுது முடிச்சாச்சு. யார் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடியாமல் இருக்கோ அவங்கெல்லாம் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கணும், வேதம் சொல்லுகிறது. இப்போ நாங்கள் அங்கெல்லாம் அழுது முடிச்சு இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அழுதுகிட்டு இருக்கிறோம். சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய படிப்புக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? அழுதுகிட்டு இருக்கிறோம். இதை நான் எதற்காக சொல்றேன்னா, திட்டம். அண்ணால் அந்த அக்ஸால் என்கிறத எஸ்தர் ராஜாத்தியை திட்டமிட்டா. என்ன திட்டமிட்டானா, நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? செத்தாலும் என்ன செய்கிறேன்? சாகிறேன் அப்படின்ட்டு அவள் திட்டமிட்டா. பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரு உபவாச ஜெபம் வந்துச்சு. உங்க குடும்பத்தில் ஒரு மனதின் உபவாச ஜெபம் வந்தாச்சுன்னா அன்னைக்கு தான் உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அன்னைக்கு தான் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். இல்லை நீ ஜெபம் பண்ணு, நான் நினைவே பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வந்துச்சு. எப்போ எழுப்புதல் வந்துச்சு? எப்போ சொல்லுங்களேன். யோனாவுடைய காலத்தில் நினைவே பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வந்துச்சு. எப்போ வந்துச்சு? அவங்க கேட்ட உடனே ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து உபவாசித்து என்ன செய்தாங்க? பெத்த பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும், ஆடு மாடெல்லாம் வீட்டில் இருந்துச்சுல, அது வரைக்கும் அவங்க உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல, எந்த வீட்டில் திட்டமிட்டு உபவாசித்து ஜெபிக்க போகிறீர்களோ அந்த வீட்டில் திட்டத்தை செயலாக்கும் இயேசு இறங்கி ஜெயத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயத்தை என்ன செய்கிறார்? கொடுக்க போகிறார். 4வது யாக்கோபு. யாக்கோபு 28ஆம் அதிகாரத்தை, அவன் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. அவன் தன் சகோதரனுக்கு செய்ததான காரியத்தினால தன் தகப்பன் வீட்டை விட்டு, தன் தாயின் வீட்டை விட்டு அவன் கடந்து போகிறான் லாபானுடைய வீட்டுக்கு. போகும்போது வனாந்தரம். என்னை கவனிக்கணும். போகும்போது வனாந்தரம். அவங்க கூட யாரெல்லாம் போனான்னு சொல்லப்படலாம், அவன் தனித்து தான் என்ன செஞ்சிருக்கான்? போயிருக்கிறான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் வனாந்தரம் இருக்கு. வனாந்தரம் என்றால் வறட்சி இருக்கு. அந்த வறட்சி உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவ திட்டம் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. சோர்ந்து போய் ஒரு கல்லை தலைக்குள்ள வச்சுட்டு அவன் படுத்துட்டான். அங்கே அவனுக்கு திட்டம் வெளிப்படுது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தேவ திட்டம் என்ன செய்கிறது? வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனே அவன் பயம்லாம் நீங்கிட்டு, தேவ திட்டம் வெளிப்பட்டால் பயம் என்ன செஞ்சிடும்? நீங்கிறோம். பயம்லாம் நீங்கி காலையில் எலும்புனானா, எலும்பி அவன் சொல்லுதான்,
எனக்கு தேவன் இந்த இடத்துல தரிசனம் தந்தார், ஆகினால் இந்த இடம் பெத்தேல் என்று என்ன செய்யப்படும், அழைக்கப்படும். அதுக்கு முன்னால் என்ன பேர் இருந்துச்சா? லூசு. முன்னால் அந்த அந்த பட்டணத்துக்கு என்ன பேர் இருந்துச்சா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் நம்ம பயங்கரமான லூசு தான். லூசுலையும் கேடு கெட்ட லூசு வச்சுக்கிட்டோமே. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பேர் லூசுங்கிற பேர் மாறி பெத்தேல்னு மாறுது. பெத்தேல்னு மாறினதுக்கு அப்புறம் ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்குறாரு. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தரிசனம் என்ன செய்து வெளிப்படுது. வெளிப்பட்ட உடனே அவன் காலையில் எலும்புதான். 32ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்தான், முதலாவது தேவன் என்னோடே இருந்து, அப்படிதானே இருக்கு, தேவன் வாசிமா. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழி. ஒன்று, தேவன் என்னோடு இருந்து, அவன் திட்டம் என்ன? நான் அந்த வனாந்தரத்தில் இருக்கிற தேவன் என்னோட என்ன செய்யணும், இருக்கணும். 2, நான் போகும் வழியிலே என்னை காப்பாற்றி, எங்களை கர்த்தர் பாதுகாத்தா அதே போல உங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். பாதுகாத்து உண்ண ஆகாரமும் என்னது தந்தா போதும், எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானமா என்னை திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி, பாருங்க, தேவனை எனக்கு தரும் எல்லாவற்றிலும். அதுக்கு முன்னால் வச்சிருந்தா இந்த கல் என்ன செய்யும், தேவனுக்கு வீடாகும். நம்ம என்னைக்காவது தேவனுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கோமா? நமக்கே வீடு கட்ட முடியல, தேவனுக்கு எங்கேருந்து கட்ட? அதான் உங்களுடைய விசுவாசம். நான் இந்த ஆலயத்தை ஓடு போட்டு கட்டினேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்தாரு. அப்புறம் இதை இடித்தோம், சென்டிங் போட்டோம், இப்போ நல்ல இதாக தந்துட்டார், இன்னும் தருவார். அல்லேலூயா. அங்கே அவன் திட்டம் என்ன? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணும், நான் போகும் வழியில் கர்த்தர் என்னை காப்பாற்றணும், எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு தரணும், நல்ல வஸ்திரங்கள் என்ன செய்யணும், தரணும், என் தகப்பன் வீட்டுக்கு நான் எத்தனை காலானாலும் சமாதானத்தோடு போகணும், என் தகப்பனை நான் என்ன செய்யணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை போட்டான். ஆண்டவர் திட்டத்தை என்ன செய்தார், நிறைவேற்றினார். திட்டத்தை என்ன செய்தார், நிறைவேற்றும் போது அவன் சொல்லுதான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செய்வேன். இன்னைக்கு நம்ம கொடுக்குறோமா? தேவன் நமக்கு தருகிறதுனா எல்லா வருமானத்திலையும் தசம பாகம் கொடுக்குறோமா? திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் தசம பாகத்தில் உண்மையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும். இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும். கடைசியாக இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்தார். இன்னொரு இடத்துல 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் என்ன செய்தார், எடுத்தார். எடுத்து அவர் திட்டம் வகுக்கிறார். அவர் என்ன செய்கிறார், திட்டம் வகுக்கிறார். என்ன திட்டம் வகுக்கிறாருன்னா, முதல்ல அந்த வசனத்தை கேட்டவங்களெல்லாம் 50 பேராக உட்கார வைக்கிறார். அடிச்சு பிடிச்சி ஓடி போய் நீ பந்தியில் சாப்பிடணுன்ட்டு அவர் சொல்லலை. திட்டம் என்ன? 3 நாள் வசனத்தை கேட்டாச்சு. சில நேரங்களில் நம்ம எவ்வளோதான் வசனம் கேட்டாலும் பந்திக்கு போகும்போது தள்ளிட்டு என்ன செஞ்சிருவோம், ஓடிடுவோம். ஆனால் தேவன் அங்கே திட்டத்தை போடுதார். யோவான் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வசனங்களையும், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வசனங்களையும் பார்த்தால் நான் சொல்கிறதான சம்பவங்கள் இருக்கிறது. அங்கே தேவன் திட்டம் 50 பேராக உட்காருங்கன்ட்டு அந்த புல்லான தரையில் 50 பேராக உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த ஆகாரத்தை எடுத்து ஆண்டவர் அப்படியே கொடுக்கல. ஏசு அப்படியே என்ன செய்யல, கொடுக்கல. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 5 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் இயேசு கையில் எடுத்து என்ன செய்தாரா, வானத்தை நோக்கி பார்த்து, எனக்கு உதவி வரும், பர்வதங்களுக்கு நேராக
என் கண்களை என்ன செய்கிறேன். அப்போ he is the Lord. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவர் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாரு? நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லி வைப்பதற்காக தான் அவர் வானத்தை நோக்கி என்ன செய்தார். அவர் ஒன்றும் சொல்லாம, பேதருங்க வா, தா நீ கொண்டு போய் கொடு, அந்தரியா எங்க வா, நீ கொண்டு போய் கொடு, யோவான் இங்க வா, நீ கொண்டு போய் கொடு, யாக்கோபு இங்க வா, நீ கொண்டு போய் கொடு, எல்லாம் என்னை காட்டி கொடுக்க போற யூதாசே இங்க வா, நீ கொண்டு போய் கொடுன்னு என்ன செஞ்சிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். அவர் அனுப்பல. அதான் உங்களுக்கு சொல்ற, எந்த ஒரு காரியத்திலையும் உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளானிங், ஒரு திட்டம் இருந்தால்தான் உங்களுடைய குடும்பம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அவர் வானத்தை நோக்கி பிதாவிடம் என்ன செய்தார், கொடுத்து பிதாவே நீர் இதை என்ன செய்யும், நீர் இதை என்ன செய்யும். நான் எத்தனையோ திருப்ப உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் குடும்பத்தில் வருமானம் வந்த உடனே புருஷன் மனைவி 2 பேரும் கையில் வச்சு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு காலத்தில் பண்ணோம் பாஸ்டர், இப்பவும் பண்ணலை. அந்த தப்பை செய்யாதீங்க. நல்லா என்னைய கவனிக்கணும். நான் முடிக்க போகிறேன். திட்டம் உங்களுக்கு செயலாக்கத்தில் வருவதற்கு சொல்லுத காரியத்தை செய்யுங்க. சீக்கிரமாய் உங்களுக்கு இருக்கிற கடனை கர்த்தர் மாற்றி நிறைவுள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2 பேருடைய வருமானம், அதுகிட்ட ஒரு ஆளுடைய வருமானம் வந்ததோ, சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இல்லாமலே இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். 2 பேரும் கையில் வச்சு 4 கையும் அதில் படட்டும், பட்டு ஜெபம் பண்ணி. சிலர் சொல்லுவாங்க, அவளுக்கு தெரிஞ்ச என்னை பாடாப்படுத்தி பம்பரை கொத்தாக்கிடுவா. எப்படி? ஆமாம், பாடாப்படுத்தி பம்பரை கொத்த ஆக்கிறாதீங்க. அவரு கூட கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வருமானம் வரும். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. அது மாதிரி அவருக்கு தெரிஞ்சாச்சுன்னா அவர் பிடுங்கிட்டு போயிடுவார். அவர் என்ன செய்வார், பிடுங்காதீங்க. நல்ல கை வைத்து ஜெபிங்க. இயேசுநாதருடைய பாலிசியை, இயேசுநாதருடைய திட்டத்தை நீங்கள் செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க. கையில் வச்சு, ஏசப்பா இந்த மாதம் இவ்வளவு வருமானத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் பிட்டு கொடுத்தாரு. அந்த வசனத்தில் எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்தாரு? வாசிமா, டக்குன்னு வாசிக்க வேண்டாமா? ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அப்புறம்தான் அப்பங்களை பிட்டு என்ன செய்தாரு? கொடுக்கிறார். நம்ம முதல்ல பிட்டுருவோம். முதல்ல உட்காந்து செஞ்சிருவோம். பிட்டு 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 புட்டு 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 அப்படியுமா இதை ஆக்கி சீரழிச்சு, அதுக்கப்புறம் ஏசப்பா நம்ம மறந்துட்டேன்ப்பா, நீர் என்ன நினைவு கூற, ஒரு காலத்தில் நினைவு கூற மாட்டார், உடனே மறந்துடுவார். அவர் என்ன செஞ்சிருவாரு? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. 2 பேருடைய கையில் இந்த வருமானம் இருக்கட்டும். ஏசப்பா இந்த சம்பாத்தியம் பண்ணுவதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்தபடியால் உமக்கு, ஆமாம் அப்படி சொல்லணும், எங்களுக்கு பலன் கொடுத்தபடியால் உமக்கு, இந்த பணத்தில் நாங்கள் மீதி எடுப்பதற்கு கர்த்தர் என்ன செய்யும்? உதவி சென்று ஜெபம் பண்ணிட்டு அந்த வாரம் அல்லட்டா அந்த மாதம் நீங்கள் செலவழிங்க. அந்த மாதத்தில் உங்களுக்கு மீதி வரலன்னா இங்கே வாங்க, நான் ஊழியத்தை விட்டு போயிருந்தேன். அது தேவனுடைய வார்த்தைங்க. இயேசுநாதர் அந்த மாதிரியை வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ணா மீதியை கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அதான் ஒரு மனம். நம்ம சர்ச்சில் மேலே இருக்கிற குழாய், ஒரு குழாய் கிழக்க நோக்கி இருக்கு, ஒரு குழாய் மேற்க நோக்கி இருக்கு. 2 ஒன்றா வைக்க முடியாது. 2 என்ன செய்ய முடியாது. குடும்பம் அப்படி இருக்கக்கூடாது, கிழக்கி மேக்கியமாக இருக்கக்கூடாது. 2 எப்படி இருக்கணும்? சொல்ல மாட்டேங்கிங்களே. 2 எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு, ஏசப்பா இந்த வாரத்தில் இவ்வளோ தந்தபடியால் நமக்கு தோத்துறோம் அப்படின்ட்டு சொல்லி பாருங்க. அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்னால இதில் மீதி இருக்கும். மீதி என்ன செய்யும்? இருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாக 5000 புருஷர்கள் 4000 புருஷர்கள் புசித்தார்களாம். 5000 பேர் புசித்த இடத்துல 5 அப்பம் 2 மீனில் எத்தனை கூட மீதி ஆயிடுச்சு? வசனமே தெரியாத
நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சு நீங்கள் பதில் சொல்லணும். 5000 ஐந்தப்பத்தையும் சில 2 மீனையும் கொண்டு புசித்து 5000 பேர் புசித்தாங்களா? அதுக்கு எத்தனை கூட மீதி ஆயிடுச்சு? 12 கூட. ஏசப்பாவுடைய கரத்தில் கொடுத்தாச்சுன்னா 12 என்பது 12 மாதம். இந்த 12 மாதமும் உங்களுக்கு மீதி வரும்னா ஏசப்பாவுடைய கரத்தில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏசப்பாவுடைய கரத்தில் என்ன செய்யணும்? கொடுத்து அதில் செய்யக்கூடியதில் இருக்க தசமமாக எடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏசப்பாவுடைய கையில் கொடுத்தாச்சுன்னா 12 கூட நிறைய மீதி எடுத்தது போல கர்த்தர் உங்களை 12 மாதமும் நடத்துவார். ரெண்டாவது, அங்கே 7 அப்பமும் சில சிறு மீன்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? இப்போ சொல்ல மாட்டீங்க. அதை சாப்பிட்ட புருஷர்கள் எத்தனை பேர்? 4000 பேர். மீதி எத்தனை வந்துச்சு? மீதி எத்தனை வந்துச்சு? 7 கூட. அந்த 7 என்பது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கு? 7 நாளும் 12 மாசமும் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நல்ல திட்டங்களை தருகிற தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணித்தால் அந்த தேவனாகிய கர்த்தர் குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தலைக்கு மேல, முகத்திலையா? தலைக்கு மேல கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போதுதான் அந்த இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். பன்னெண்டு மாதம் 7 நாள் நல்ல நீங்க சிந்திச்சுக்கிடுங்க. நான் முடிக்க போறேன். வாரத்தில் இருக்கிற 7 நாளும் நீங்க பிறரிடத்தில் போய் கையேந்தாத அளவுக்கு, வருடத்தில் இருக்கிற 12 மாதமும் நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பதற்கு இயேசுவின் சூத்திரத்தை, இயேசுவினுடைய அந்த எக்ஸாம்பிள நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அதை பிரயோஜனப்படுத்துங்கள். அப்பொழுது இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்களோ கடன் வாங்காது இருப்பீர்கள். அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இயேசுவின் மாதிரியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் நல்ல தலைக்கு மேலாக கரங்களை கொட்டி ஆவிலை நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். இவ்வளவுதானே? உங்களெல்லாம் கல்டக்குச்சியில் கொண்டு போய் அப்பளம் தட்டை தான் விடணும். நல்ல தலைக்கு மேல 12 மாதம் நடத்தணும்னா, 7 நாள் நடத்தணும்னா எந்த அளவுக்கு நீங்க ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்கணும், அந்த அளவுக்கு நீங்க துதிக்கும் போதுதான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ரட்சகரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. திட்டத்தை கொடுப்பவர் நீர், திட்டத்தை செயல்படுத்துகிறவர் நீர் கர்த்தாவே. அதற்கு நாங்கள் எங்களுடைய வாயினாலே சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றவும், தேவனுடைய வார்த்தை எங்களை ஆளுகை செய்யவும், பரிசுத்தம் எங்களில் ஆளுகை செய்யவும், உபவாச ஜெபங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னாலே நிற்கவும், ஆண்டவரே யாக்கோபை போல தேவனுக்காக பண்ணதான அந்த காரியங்கள் தசமபாகத்தில் உண்மையாக இருக்கவும், எங்களுக்கு எல்லாவற்றையும் மாதிரியாக எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கத்தாவே, அந்த 5 அப்பத்தையும் சில 2 மீன்களையும் 7 அப்பத்தையும் சில மீன்களையும் உடைய கருத்துக்கு வந்த உடனே உம்மிலும் பெரியவராகிய பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீர் ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்ததற்கு பின்பு மீதி 12 கூட நிறைய 7 கூட நிறைய எடுத்தது போல தம்முடைய பிள்ளைகளோ இந்த நாள்ல இருந்து இயேசுவின் வருகை மட்டும் உங்க கையில என்ன வருமானம் வந்தாலும் முழங்கால் படிட்டு குடும்பமாய் இணைந்து ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்ததற்கு பின்பு அவர்கள் பிட்டு சில காரியத்திற்கும் செய்யும் போது எப்படி 12 கூட 12 மாதமும் மீதி வந்ததோ, 7 கூட 7 நாளும் மீதி வந்ததோ, அதே போல தம்முடைய பிள்ளைகளை அவிதமாய் நீர் நடத்தி நீர் ஆசீர்வதித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை கொடுக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அப்படி எல்லாரும்